இஸ்ஃபகான் மீது அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல். நிலத்தடி ஆயுத கிடங்கு சிதறியது. மத்திய கிழக்கு பதற்றம் உச்சம். இது சாதாரண தாக்குதல் இல்லை. நிலத்தடியில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த ஈரானின் மிக ரகசியமான ஆயுத கிடங்கு ஒரே நொடியில் சிதறி நொறுங்கியது. 2000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகள், அதையும் அமெரிக்கா நேரடியாக பயன்படுத்தியதாக தகவல். இந்த தாக்குதல் என்ன? எதற்காக இஸ்ஃபகான் குறிவைக்கப்பட்டது? இது உலகப் போருக்கு தொடக்கமா? வாங்க முழு தகவலையும் பார்க்கலாம். இன்று காலை சுமார் 6:20 மணி அளவில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் ஒரு அதிர்ச்சி வீடியோவை வெளியிட்டார். அந்த வீடியோவில் பெரிய அளவிலான வெடிப்பு, அதனைத் தொடர்ந்து எழும் கரும்புகை மற்றும் நிலம் இட்செல்ஃப் அதிரும் காட்சிகள். அந்த தாக்குதல் நடந்த இடம் ஈரானின் முக்கிய நகரமான இஸ்ஃபகான். இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது சாதாரண குண்டுகள் இல்லை, 2000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகள். இந்த குண்டுகள் நிலத்தடி பாதுகாப்பு அமைப்புகளையும் பாதுகாப்பு கான்கிரீட் சுவர்களையும் ஊடுருவி வெடிக்க வடிவமைக்கப்பட்டவை. அப்படின்னா ஏன் இஸ்ஃபகான்? இஸ்ஃபகான் நகரம் ஈரானின் சாதாரண நகரம் இல்லை. இது அவர்களின் முக்கியமான இராணுவ மையம், மேலும் அணு ஆய்வு மற்றும் தயாரிப்பு மையம். இது தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கில் அமைந்துள்ளது. சமீப காலங்களில் இஸ்ஃபகான் ஈரானின் ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஹப்பாக மாறியிருக்கிறது. இந்த தாக்குதலின் முக்கிய காரணம் நிலத்தடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள். உளவுத்துறை தகவல்படி ஈரான் சுமார் 540 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இந்த நகரில் பதுக்கி வைத்திருக்கலாம். இந்த யுரேனியம் அணு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் அளவிற்கு மிக ஆபத்தானது. மேலும் 500 கிலோவுக்கு மேல் செறிவூட்டப்பட்ட பொருட்கள் நிலத்தடியில் மாற்றப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இந்த இடம் அமெரிக்காவின் முக்கிய குறிவைக்கும் பட்டியலில் வந்தது. இந்த தாக்குதல் சாதாரண ஏவுகணை தாக்குதல் இல்லை. அமெரிக்க விமானப்படை அதிநவீன போர் விமானங்களை பயன்படுத்தி நேரடியாக பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசியதாக தகவல். இந்த குண்டுகள் முதலில் நிலத்தை உடைத்து அதற்கு பிறகு நிலத்தடியில் வெடிக்கும். இதன் விளைவு ஒரே தாக்குதலில் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகள் அழிந்துவிடும். நிலத்தடியில் இருந்த ஆயுதங்கள் முழுமையாக சிதறிவிடும். தாக்குதலுக்கு பிறகு அந்த பகுதி முழுவதும் தொடர்ச்சியான வெடிப்புகள், கரும்புகை வானத்தை மூடியது. அந்த காட்சிகள் இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. பல இடங்களில் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது அங்கு இருந்த ஆயுதங்களே வெடித்திருக்கலாம். இந்த தாக்குதல் ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டுமில்லை. மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் ஏற்கனவே அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் துபாய் கடற்கரைக்கு அருகே ஒரு எண்ணெய் கப்பலை ஈரான் குறிவைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் உலகளாவிய எரிசக்தி விநியோக பாதைகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம். இந்த தாக்குதல் போரின் முடிவுக்கான ஆரம்பமா அல்லது இன்னும் பெரிய போருக்கான சிக்னலா? அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இந்த மோதல் உலக அரசியலையே மாற்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வருகிறது. இதன் அடுத்த கட்டம் என்ன? ஈரான் பதிலடி கொடுக்குமா அல்லது இது ஒரு பெரிய சமாதான ஒப்பந்தத்துக்கு வழிவகுக்குமா? இந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் முக்கிய அப்டேட்டுகளுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.